கோடை காலம் ஆரம்பிச்சது. ரம்யா குருவி தன்னோட குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அது தன்னோட வயல்ல மாம்பழத்தை விளைய வைக்கணும்னு ஆசைப்பட்டது. அதுக்காக ரம்யா குருவியும் அவளோட மகளான பட்டுக்குருவியும் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வயல்ல வேலை பார்த்தாங்க. வயல்ல மாம்பழத்துக்கான விதைகள் பயிரிட்டதுக்கு அப்புறமா லேசா துளிர் விட ஆரம்பிச்சது. பிறகு ஒரு நாள் மாம்பழ மரம் நல்லா பெருசா வளர்ந்து நின்னது. அதுல நிறைய பழங்கள் வர ஆரம்பிச்சது. ஊர்ல இருக்கக்கூடிய சில பறவைகள் அந்த மரத்துல வந்து சாப்பிட்டுட்டு போகும். ஆனா ரம்யா குருவி எந்தவித எதிர்ப்பும் அந்த பறவைகள் மேல காட்டினது கிடையாது. ஒரு நாள் பட்டு இப்படி கேட்டா, அம்மா, நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாமரத்தை வளர்த்துருக்கோம். நீங்க இப்படி எல்லா பறவைகளையும் சாப்பிட வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம எப்படிமா விற்க முடியும்? இல்ல பட்டு, பறவைகள் ரொம்ப சாப்பிடாது. ஒரு பழம் 2 பழம் மட்டும் தான் சாப்பிடும். மிச்சத்தெல்லாத்தையும் நம்ம விற்று அதன் மூலம் பணம் நிறைய கிடைக்கும் நமக்கு. நீ கவலைப்படாத பட்டு. மறுநாள் காலை வந்தது. தன்னோட மரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் பறிச்சுக்கிட்டு ரம்யா குருவி சந்தைக்கு போச்சு. 1 கிலோ 50 ரூபா, 2 கிலோ 100 ரூபா அப்படின்னு ரம்யா குருவி மாம்பழங்களை விற்க ஆரம்பிச்சது. மாம்பழங்களும் நல்லா விற்பனையாச்சு. அதன் மூலயமா ரம்யா குருவிக்கு நிறைய பணம் கிடைச்சிது. இதை பார்த்தா மோட்டு கழுகுக்கு ரொம்ப பொறாமை ஆயிடுச்சு. இந்த ரம்யா மட்டும் மாம்பழங்களை வித்துட்டு போயிட்டாலே, நமக்கு எந்த காய்கறியுமே விற்கலையே இன்னைக்கு அப்படின்னு மோட்டு கழுகு ரொம்ப பொறாமப்பட்டுச்சு. எல்லாரும் இந்த மாம்பழங்களை இன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்களே, நம்மளுடைய காய்கறிகள் விற்கலாம் அப்படின்ற பொறாமையினால மோட்டு கழுகு ஒரு திட்டம் போட்டுச்சு. அது ரம்யா வயல்ல இருக்கக்கூடிய மாமரத்தை வெட்டணும்னு நினைச்சது. இந்த மரம் இருக்கிறதுனால தானே இந்த ரம்யா வந்து நமக்கு இடைஞ்சலா இருக்கா. இந்த மரத்தை நம்ம விட்டுற வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அவ எப்படி வந்து மாம்பழம் விற்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு மோட்டு கழுகு நினைச்சது. அதே மாதிரி யாரும் இல்லாத நேரமா பார்த்து ரம்யா வயலுக்கு மோட்டு கழுகு வந்துச்சு. யாருக்கும் தெரியாம மாமரத்தை வெட்டிட்டு மோட்டு கழுகு பறந்து போயிடுச்சு. மறுநாள் காலை வந்தது. ஐயோ, யார் இப்படி செஞ்சது? என்னுடைய மரத்தை வச்சு தானே நான் பொழைச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி யார் மரத்தை வெட்டி போட்டுட்டு போனது? ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு ரம்யா குருவி அழுதுச்சு. அப்போ அங்க ஏதோ மின்றத பட்டுக்குருவி பார்த்தது. அம்மா, இந்த மரத்துக்கு கீழே ஏதோ மினுக்குதுமா அப்படின்னு பட்டுக்குருவி சொன்னுச்சு. அப்போ ரம்யா குருவி அங்க வந்து பார்த்தப்போ அந்த மரத்துக்கு அடியில தங்க நாணயங்கள் இருந்தது. பட்டு, இதெல்லாம் தங்க நாணயங்கள். இதன் மூலமா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். நல்ல வேளை கடவுள் நம்மளை கைவிடலை. இதை பார்த்த மோட்டு கழுகுக்கு ரொம்ப பொறாமையாயிடுச்சு.